சுபீட்சம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த ஒரு நிலைமையிலே, ஒரு தற்காலிகமான ஒரு மீளெழுச்சி என்று சொல்லலாம். மீண்டெழுகின்ற ஒரு தன்மையைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறதே ஒழிய, இது ஒரு சுபீட்ச நிலையை நோக்கி செல்லுவதாக கருத முடியாது. சுபீட்சம் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுவது, நாங்கள் இதற்கு முன்னர் அந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்னர் 2018ஆம் ஆண்டிலே தான் அதிக அளவு பொருளாதார ஒரு விருத்தி ஏற்பட்டதாக நாங்கள் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக வீழ்ச்சி 2024ஆம் ஆண்டிலே வங்குரோத்து. இப்போது அந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கு மீட்சி அடைந்து அந்த 2018ஆம் ஆண்டு இருந்த நிலைமையை நோக்கி பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது சுபீட்சம் என்று சொல்லக்கூடிய நிலைமையை நாங்கள் இன்னும் எய்தவில்லை. அந்த சுபீட்சம் எப்போது வரும் என்று சொன்னால், இந்த 2018ஆம் ஆண்டு அதற்கு முன்னர் இருந்த நலநிலைமையை அடைந்த பிறகு பொருளாதாரம் மீண்டும் விரிவாக்கம் அடைகின்ற போது சுபீட்சத்தை நோக்கி நகர்வதாக சொல்லலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை புதிய அரசாங்கம் முன்வைத்த போது அவர்களுக்கு இருந்த காலம் அதை உருவாக்குவதற்காக, வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதற்காக இருந்த காலப்பகுதியும் அதே போல வளங்களும் பொதுவாக குறைவாக இருந்த காரணத்தினாலே அதை நாங்கள் முறையான ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்காவிட்டாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த வரவு செலவு திட்டத்தை தான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அதனுடைய செல்வழி என்பவற்றை பார்க்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இதைத்தான் நாங்கள் கருத முடியும். ஆகவே கடந்த வரவு செலவு திட்டம் ஒரு வருஷத்துக்காக அமைக்கப்பட்டாலும் கூட அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுபிட்சம் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்த விரும்பவில்லை என்றதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்லி இருக்கின்றேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் மீட்சி அடைகின்ற நிலைமையில தான் இருக்கிறதை ஒழிய சுபிட்சத்தை நோக்கி நகர்வதாக இல்லை. அந்த மீட்சியானது பலர் இந்த வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி சொன்னதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்னர் இருந்த சுபிட்ச நிலையை அடைவதற்கு குறைந்தபட்சம் ஒரு தசாப்தம் செல்லும், 10 வருஷங்கள் செல்லும் என்று சொல்லியும், அதனால் இவ்வாறான வீழ்ச்சியின் போது ஒரு தசாப்தம் இழக்கப்படும் என்றும் பொதுவாக சொல்லப்படுவதாகவும், ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே 2022ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி 3 வருட கால பகுதியில் 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி பகுதி அல்லது 2026ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதி ஆகின்ற போது பழைய நிலைமைக்கு திரும்பி விடலாம் என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சொன்னதை அவதானிக்க முடிந்தது. ஆகவே அந்த 2018ஆம் ஆண்டு இருந்த இலக்கங்களை 2026ஆம் ஆண்டு ஆகின்ற போது, ஆரம்ப பகுதி ஆகின்ற போது அடைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார்.